அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை. ஹலோ, ஆமென். சரி, கடந்த வெள்ளிக்கிழமை உயர்ந்த இடம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். யார் யார் வந்தீங்க? வெள்ளிக்கிழமை வந்தீங்களா? சரி, உயர்ந்த இடத்துலனா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்பொழுது அதற்கு முன்பாக இதனுடைய ஒரு சில பின்னணிகளை சொல்லிவிட்டு இதனுடைய வெளிப்பாடுகளுக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஏசாயா 58 ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம். எல்லாரும் என்னை பாருங்க, கதை சொல்ல போறேன். என்னை பாருங்க, அதாவது இந்த அதிகாரத்தினுடைய கதை. இந்த 58ஆம் அதிகாரத்துல பைபிள்லயே இது ரொம்ப விசேஷமான ஒரு அதிகாரம். எதனாலன்னு சொல்லுங்க. கரெக்ட், உபவாசம். வேற ஓய்வு. மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான ஆசீர்வாதத்திற்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனை அறிந்த ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மொத்த பைபிளையும் புரட்டுறதை காட்டிலும், புரட்டுங்க தப்பில்ல, இந்த 58ஆம் அதிகாரத்தை சரியா ஒருத்த ஃபாலோ பண்ணாலே அவனுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சிரும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். 2 காரியத்தை இதுல மேற்கோள் காட்டி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார். 1 உபவாசத்தை பத்தி பேசுறார், 2வது ஓய்வு நாளை குறித்து பேசுறார். அல்லேலூயா. 1 உபவாசம், இன்னொன்று ஓய்வு நாளுங்கிறத காட்டிலும் சற்று அதை வேற மாதிரி சொல்ல. ஏன்னா ஓய்வு நாள்னு இன்னைக்கு எல்லாரும் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது இல்ல. ஓய்வு நாள்னா அது சனிக்கிழமை தான். ஓய்வு நாளை யாரும் கடைபிடிக்கிறது இல்ல. கர்த்தருக்கென்று ஒரு நாள். எப்படி ஓய்வு நாள் என்னன்னு சொல்லலாம்? ஓய்வு நாளை என்னன்னு சொல்லணும்? புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவுக்கு கர்த்தருக்கென்று ஒரு நாள். 6 நாள் உங்களுக்கு வச்சுக்கோங்க, 6 நாள் உங்களுக்கு வச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஆனா ஒரு நாள் யாருக்கு கொடுங்க? அது கர்த்தருக்குன்னா நீங்க 24 மணி நேரம் கர்த்தர் இருக்கிறதுக்காக இல்ல. கர்த்தர் எதுக்கு கொடுத்தாருன்னா, நீ ஓய்ந்துரு. எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? கர்த்தர் எதுக்கு ஓய்வு நாளை ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு பழைய ஏற்பாட்டுல? நீ ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன பண்றோம்? 6 நாள் ஓய்ந்திருந்து விடுவோம், 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலைக்கு ஓடுவோம். அல்லேலூயா. கேட்டால் ஒரே பதில், ஏன்னா எங்க வேலை அப்படி, ஏன்னா அவங்க வேலை வச்சுட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு அவங்க லீவ் விடல, ஏன்னா இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் டியூட்டி போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க. நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது நம்முடைய வேலையோ, நம்முடைய மேனேஜரோ, நம்முடைய ஓனரோ கிடையாது. நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது யாரு? யாரு? எல்லாரும் இங்க பாருங்க, என்னை பாருங்க, என்னை பாருங்க. ரட்சிப்பு கொடுத்தது யாரு? அப்ப யாருக்கு அந்த நாளை நம்ம கொடுக்கணும்? உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து, குடும்பத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, சௌக்கியத்தை கொடுத்து, சகலவற்றையும் கொடுத்த தேவனுக்கு ஒரு நாள். ஒரே சொல்லுவோமா? நாம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அதுக்கு பதிலா நம்ம இப்ப நான் எல்லாம் நிறைகளா சொன்னேன்ல, குறைகளை பேசுவோம். ஒரே பலவீனம், குடும்பத்துல சமாதானமே இல்ல, வருமானமே இல்ல, ஒரே பிரச்சனை, ஒரே கஷ்டம், ஞாயிற்றுக்கிழமையும் போனா தான் சரியா இருக்கு. இன்னைக்கு இப்படிதான் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கு. சிம்பிளா சொல்றேன், ஏசப்பாவை தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? இருக்கும், இல்லாமல்லாம் போது, எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா ஏசப்பாவை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஹலோ, அறிந்தவன் நீந்துவான், அறியாதவன் மூழ்கிடுவான். அப்படியா? அதாவது
ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டவன் கஷ்டத்தை முதல் கஷ்டமா பார்க்க மாட்டான், சித்தமா பார்ப்பாங்க. வரலையா சொல்லுவோமா? பவுல் அநேக கஷ்டங்கள் அவருடைய ஊழியத்துல இருந்துச்சு, ஆனா அதை கஷ்டமா பார்க்கல. He saw it as a will of God. அது தேவனுடைய சித்தமா தான் பார்த்தார். வரலையா சொல்லுவோமா? ஏன்னா கிறிஸ்தவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒரு தலை முடியும் கூட கீழே, அதெல்லாம் தெரியுது பாத்தீங்களா? ஆனா கஷ்டம் வந்தாதான் எல்லாம் மறந்து போயிருது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இல்லாம என் தலையிலிருந்து ஒரு, ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்ப அதை மீறி ஒரு கஷ்டம் என் வாழ்க்கைய தாக்குது, என் வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா, அப்ப அது யாருடைய சித்தமா இருக்கும்? ஹலோ, யாருடைய சித்தமா இருக்கும்? நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிருவேன், இல்லாட்டி கொஞ்சம் லேட் பண்ணிடுவேன். கர்த்தருடைய சித்தமா இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை விட்டுட்டு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாளையும் சேர்த்து கொள்ளையடிச்சிடறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாளையும் என்ன செய்து விடுகிறோம்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாளை ஆண்டவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். சரி, இந்த 58ஆம் அதிகாரம் 14வது வசனம் வருது இல்ல, இப்ப இந்த வாக்கு தத்துவம் இது உபவாசத்துக்கு கீழே வருதா, ஓய்வு நாளுக்கு கீழே வருதா? இது எதுக்கு கீழே வருது? இந்த பிளஸிங் ஓய்வு நாளுக்கு கீழே வருது. சரி, உபவாசத்துக்கு கீழே வர பிளஸிங் தெரியுமா? உடனே பார்க்காதீங்க கீழே, அது இன்னொரு நாள் எடுக்கிறேன். இட்ஸ் வெரி ஸ்வீட். அது நீங்க வாசித்து தியானிச்சீங்கன்னா அப்படியே குலோப் ஜாம் சாப்பிட்ற மாதிரி அந்த வார்த்தைகள், அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும். அது இன்னொரு நாள் எடுக்கிற உபவாசத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்னன்னு அது சொல்லணுமா? சரி, ஓகே, விடுங்க. 11வது வசனம் தான் அதனுடைய ஆசீர்வாதம். வாசிங்க மூல வசனம். அதாவது உபவாசம் இருக்கிறவங்களுக்கு நித்தமும் நடத்துவாரு. நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர் மட்டும் உங்க லைஃப்ல ரெகுலரா இருந்துச்சுன்னா நித்தமும் உங்களோட தான் அவர் இருப்பார். கரங்களை தட்டி கத்திரம். இது உபவாசம், நம்ம தாட்டுக்குள்ள வரல. உபவாசம் பண்ணி வார வாரம் நல்லா உபவாசம் பண்ணி கிடைக்க நேரம் எல்லாம் நல்லா உபவாசம் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்துவார். வரலையா சொல்லுவோமா? எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நித்தமும் உபவாசம் பண்ணலமா? அது எப்படி? நான் பண்ணலைன்னா கேட்டுட்டு இருக்கிறேன். உபவாசம் நான் இப்ப பண்ணல, அப்ப நித்தமும் வசனம் சொல்லுங்க நடத்த மாட்டார். உடனே நீங்க மேல கோபமா பாப்பீங்க. அது எப்படி? பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் கிருபையை சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்னது சத்தியத்தை பேசுறீங்க, கிருபையை பேசுங்க. அப்படியெல்லாம் முடக்குவாதம் பண்ணக்கூடாது, சரிங்களா? எனக்கு முடக்கு பண்ணக்கூடாது. சரி, முடக்குவாதம் எனக்கு முடக்கு பண்ணக்கூடாது, சரியா? சத்தியம் சத்தியமா தான் இருக்கணும். ஏன்னா வேதமே சொல்லுது, நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா அவர் நித்தமும் உன்னை நடத்தி. 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு? மகா வறட்சியான காலத்திலும். ஆமா, எத்தனை பேருக்கு சம்பாதிக்கிற சம்பளம் போதுமானதா இருக்கிறது? உண்மையை மட்டும் பேசணும். நான் சம்பாதிக்கிற சம்பளம் என் கைக்கு மாசம் மாசம் ஏதோ ஒன்று வருது, சம்பாதிக்கிறீங்களோ இல்ல காசு வருது ஏதோ ஒன்று, இட் இஸ் fulfill for me. அது என்னுடைய எல்லா காரியத்தையும் பூர்த்தி செய்து மீதம் எடுக்க வைக்கிறதுங்கிறவங்க மட்டும் கையவே தூக்குங்க. நான் பார்க்கணும். ஊழியக்காரனா இருக்கிறனால, ஒரு தகப்பனான பொசிஷன்ல இருக்கிறனால நான் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மீதம் எடுக்க வைக்கணும், சரிங்களா? மீதம் எடுத்து வச்சே ஆகணும். மாசம் மாசம் சம்பளத்துல மீதம் எடுத்து வச்சே ஆகணும். அப்பதான் கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னு தெரியும். குரலே சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? மிச்சம் எடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அதுல எந்த ஒரு ஆப்ளிகேஷனே கிடையாது. எந்த மீதம் வரணும், வந்தா மட்டும்தான் கர்த்தர் நடத்துறார். குரலே சொல்லுவோமா? கர்த்தர் செய்த எல்லா அற்புதத்தை வேதத்துல எடுத்து பாருங்க, எல்லாமே மீதி எடுத்து வச்சிருப்பாரு. 5 அப்பம் 2 மீன் மீதி இருந்துச்சு, 12 கூட. அடுத்தது 7 அப்பம் சில சிறு மீன்கள், எத்தனை கூட? 7 கூட. எல்லா காணா ஒரு கல்யாணம், திராட்சரசம் மீதி. கர்த்தர் நடத்துற எல்லா இடத்திலும் மீதம் இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் நடத்துகிற எல்லா இடங்களிலும் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. மீதம் இருக்கும். மகா வறட்சியான காலத்திலும் அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா.
கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை, யாருக்கெல்லாம் இடுப்பு வலி, முட்டி வலி, முதுகு வலி எல்லாம் வருது, காலையில தான் நானே எங்க அப்பா பேசிட்டு இருந்தோம். பா இடுப்பெல்லாம் அப்பப்ப வலிக்குதுப்பா அப்படிங்கிறேன் அப்படின்னு. எங்க அப்பா சொன்னே, புதுசா பேசுறியா, நம்ம பரம்பரையக்கே அந்த வார்த்தை அப்படின்னா என்னன்னே தெரியாதுடா. எங்க தாத்தா, எங்க அப்பனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இல்லப்பா தெரியல, ஒரு மாசம் ஒரு வாரமா அந்த இடமெல்லாம் அப்படியே வலிக்குதுன்னு. கர்த்தர் நடத்தினா இடுப்பு வலியெல்லாம் வரவே வராது. அல்லேலூயா. முதுகு வலி வராது. எலும்புகளை என்னவா மாத்துவார்? நான் சொல்ல, என்னவோ புதுசா பாக்குறீங்க. எலும்புகளை என்னவா மாத்துவாரு? ஆனா உபவாசம் போட்டா என்ன ஆகுது? பலவீனம் வருது. பலவீனமா இருக்கு, அதனால உபவாசம் போட முடியாதுங்க. உபவாசம் போட்டு 40 நாள் உபவாசத்துல ஒவ்வொருத்தரையும் கேட்பேன். வா அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டா அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு வரலாம் போல இருக்கு. பலவீனம், முடியல, இருந்து பாருங்க, பண்ணி பாருங்க, நீங்க எங்க இடத்துல இருந்தா உங்களுக்கு தெரியும். அந்த பலவீனம் எப்படின்னு பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிருகிருந்துச்சு. அந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு எல்லா வேலையும் செய்யறது. உபவாசம் போட்டு எல்லா வேலையும் செய்யறது கிருகிருந்தா ஆகும். அல்லேலூயா. உபவாசம் போட்டு எங்க போய் உட்காரணும்? அது மட்டும் செய்ய மாட்டீங்க. 10 மணிக்கு ஆராதனைக்கு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இங்க வந்துட்டு கிருகிருங்கிறது அடுத்த நாள் தின்னுட்டு வந்துடுறது. நல்லா சாப்பிட்டு கர்த்தர் சாப்பிட்டாலும் நடத்துவார். எங்க அம்மா அடிக்கடி சொல்ல, சாப்பிட்டு வந்து நீங்க உபவாசம் போடுங்க, சாப்பிட்டு வந்து ஜெபிங்க, தப்பு இல்ல, கரெக்டு. ஆனா உபவாசமும் அவசியம். சொல்லுவோமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு வயித்தையும் வாயும் அடக்க முடியலன்னா அவர்கள் என்ன கிறிஸ்தவர்கள்? நீங்க சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரியவனுக்கு வயிறும் வாயும் அடக்க முடியல, அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வேளை தேவ சமூகத்தில் உட்கார முடியலன்னா வாட் டைப் ஆஃப் கிறிஸ்டியன் ஹி இஸ்? அவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில ஃபுல்லா நேரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா வாட் டைப் ஆஃப் கிறிஸ்டியன் ஹி இஸ்? கரெக்டா? தவறு ஒன்று இல்லையே. வரலையே சொல்லுவோமா? ஒருவேளை தேவ சமூகத்துல உபவாசம் போட்டு ஜெபிக்க முடியல வாரத்துக்கு ஒரு நாள்னா என்ன கிறிஸ்தவர்கள்? என்ன நீங்க ஆராதிக்கிறீங்க? என்ன நம்ம ஜெபிக்கிறோம்? ஒரு நாள் ஓய்வு நாள் தேவ சமூகத்துல ஒரு நாள் ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்துல உட்கார முடியல, கையும் காலையும் கட்டி என்னால உட்கார முடியல அப்படின்னா என்ன? நான் என்ன கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து நான் என்னத்தை சாதிக்க போறேன்? எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரிகிறது? எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? புரியலீங்களா? சரி, புரியுற மாதிரி எடுக்கிற மறுபடியும். சரி, அடுத்து ஓகேவா? எலும்புகளை என்னவா மாத்துவாரு? அவன் உபவாசம் போட்டீங்கன்னா எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும். உபவாசம் போட்டா எலும்பெல்லாம் என்ன ஆயிடும்? ஸ்ட்ராங் ஆயிடும். செவுத்த குத்தினாலும் செவுறு ஓட்டை ஆயிடும். அடுத்தது நீர் பாய்ச்சலான தோட்டம். 24 மணி நேரமும் நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிற தோட்டம் மாதிரி சும்மா செழுமையா இருப்பீங்க. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்று. 24 மணி நேரம் அதுல தண்ணி எடுத்து மோண்டு குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்க பக்கத்துல வரவன் உங்க ஆசீர்வாதத்துல அவனும் சேர்ந்து மூழ்கி ஆஹா எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இவருக்கு கிட்ட 10 நிமிஷம் பேசினா போதும்பா, அப்படியே ஆண்டவரே வந்து இறங்குறாரு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்று. உங்களிலிருந்து என்ன புறப்பட்டுக்கிட்டே இருக்கும்? ஜீவ நதி, ஆவியானுடைய பிரச்சனை 24 hours ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும். பக்கத்துல வந்தாலே அப்படியே அனலா இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். இது ஒண்ணுதான். இதுக்கு மேல இன்னும் 3 இருக்குது. வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிங்க. இது உபவாசத்துல கிடைக்கிற ஆசீர்வாதம். குரல்லே சொல்லுவோமா? ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் அந்த 13வது வசனத்திலிருந்தே வாசிருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, எந்த நாள்னு சொல்லி இருக்காரா? இங்க எந்த நாள்னு சொல்லி இருக்கிறாரா? இந்த அதிகாரத்தை பொறுத்து, இந்த வசனத்தை பொறுத்த அளவுக்கு எந்த நாள்னு சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நாள் நீ எனக்காக உட்காரு. உடனே என்னைக்கு உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுக்குறாங்க? சில பேருக்கு புதன்கிழமை வீக் ஆஃப், சில பேருக்கு வேலைக்கு போனா தான், இல்லைன்னா வீட்டுல லீவ் தான். அந்த நாளெல்லாம் இல்ல ஓய்வு நாள். கர்த்தருக்குன்னு ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓகே? எத்தனை பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஓகே? கையை தூக்கணும், நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஓகே தானே? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஓகே தானே? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்ல, மாத்திக்கலாம், தப்பே கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? சனிக்கிழமை மாத்திக்கலாம், வெள்ளிக்கிழமை மாத்திக்கலாம், வியாழக்கிழமை மாத்திக்கலாம், நீங்க விரும்புறது தான். இன்னைக்கு உலகம் ஃபுல்லும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அதனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்து இருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு நாள் அது ஆண்டவருக்குன்னு ஒதுக்கிருங்க. வேண்டாங்க வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு என்னைக்காவது வெள்ளிக்கிழமை பெரிய வேலை வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்படின்னு ஓடிடக்கூடாது. அப்படிதான் ஒரு தம்பி வந்து ஆன்லைன் பேர் டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில் அந்த தம்பியை வராது. சொல்லுவோமா? பயங்கரமா என்கிட்ட அவர் சொன்னா வந்துருவாரு.
அவர்தான் ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் பிரசன்ட் பார்த்தா அவர்தான் ஃபர்ஸ்டா ஆப்சென்ட்ன்றாரு. சரி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராம போயிடக்கூடாது. 8 மணிக்கு மாத்துங்க எல்லாரும் வந்துருவாங்கன்னாங்க. ஆராதனை 8 மணிக்கு மாத்தினேன், எல்லாம் 9 மணிக்கு தான் வரீங்க. அப்ப எங்க அப்பா சொன்னே, தேவையெல்லாம் மாத்தாத, 7 மணினா 7 மணிக்கே வெய்யி, எதுவும் மாற போறது இல்லைன்னாரு. நான் ஒரு மாற்றம் வரும் என்று விரும்பினேன், நினைச்சேன். ஒரு அல்லையா சொல்லுவோமா? மாற்றம் வந்துச்சு. 8 மணிக்கு வரவங்க 9 மணிக்கு வந்தாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா இப்ப தூங்கி எந்திரிச்சிட்டு வராங்க. அப்ப அரகுற தூக்கத்தோட 7 மணிக்கு வருவாங்க. இப்ப நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு 8 மணிக்கு மேல. அப்படிலாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? நம்ம ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு அந்த நேரத்தையும் அந்த நாளையும் நம்ம என்ன பண்ணிடணும்? சொல்லுங்க, நேரத்தையும் அந்த நாளையும் கர்த்தருக்கென்று சொல்லுங்க ஒதுக்கிடணும். ஒரு சொல்லுவோமா? அப்படி நம்ம ஒதுக்கலைன்னா, அதான் சொல்றேன், நம்ம கிறிஸ்தவர்களா இருந்து அதுல பலன் என்ன, பிரயோஜனம் என்ன? வெறும் நேம் ஷேக், பேருக்கு மட்டும் நானும் கிறிஸ்டியன் நானும் கிறிஸ்டியன் நானும் கிறிஸ்டியன் அப்படின்னு போகக்கூடாது. ஒரு சொல்லுவோமா? நாளையும் நேரங்களையும் கர்த்தருக்கென்று ஒதுக்கணும். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே இஷ்டமானதை செய்யாதீங்க. கவனிக்கிறியா? இஷ்டமானதை செய்யக்கூடாது ஓய்வு நாள்ல. கால விளக்கு, எதுக்கு கால விளக்கணும்? இந்த கால் இருக்கு பாத்தீங்களா, இந்த காலு இஷ்டமான இடத்துக்கு போகும். ஞாயிற்றுக்கிழமை தான் அங்க போகும். அந்த காலை அப்படியே புடிச்சு 2 காலையும் கட்டி ஒரு இடத்துல உட்கார வைங்க. போகாத, இஷ்டமான வேலைய செய்யாத, அந்த இடத்துக்கு போகாதன்னு காலை கட்டி ஞாயிற்றுக்கிழமை உட்கார வைக்கணும். நான் உள்ள வரும்போது எல்லாரும் சேர்ல உட்கார்ந்தோன்னா சேரோட எல்லாத்தையும் ஒரு பின் பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறேன். செல்போன் எல்லாத்தையும் பக்கத்துல ஒரு வெளியே ஒரு இதை போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ள போட்டுறணும். ஒண்ணு செல்போன் வந்துச்சுன்னா ஓடுறது, இல்ல சுவிட்ச் ஆஃப் வந்தா ஓடுறது. இது 2 தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது. போகக்கூடாது. தேவ சமூகத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கணும். காத்து அந்த 2 மணி நேரம் தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, இது 2க்குமே பிரச்சனைங்கிறவங்க வெளியே உட்காந்துக்கிறது. வெளியே நாங்க எங்க போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. உள்ள இருந்தாதான் நீங்க பாப்பீங்க, வெளியே இருந்தா நீங்க எங்கேயும் எங்களை பார்க்க மாட்டீங்க அப்படின்னா நான் நல்லா பாப்பேனே. இங்க இல்லைனாலுமே நான் பார்ப்பேன். ஒரு சொல்லுவோமா? செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி, நீங்க எதுல நடக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறீங்களோ அந்த வழியில நடக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்க எந்த வழியில போகணும்னு உங்க மனசு சொல்லுதோ, உங்க வேலை சொல்லுதோ, உங்க காரியங்கள் சொல்லுதோ, அந்த வழியில என்ன பண்ணாதீங்க, நடக்காதபடி. அடுத்தது, உங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யாதீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உங்க மனசு, உங்க சிந்தனை, உங்க கை காலு, தூக்கம், மயக்கம் எல்லாத்தையும் ஆசைகள் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க. ஈவன் உங்களுடைய பர்சனல் டாக் கூட இருக்கக்கூடாது. அவன் சொந்த பேச்சை ஞாயிற்றுக்கிழமை யாராவது பர்சனல் டாக் பேசுவீங்களா வீட்டுல? அன்னைக்கு தான் பேசுறது. இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போயிடலாமா? அடுத்த வாரம் உனக்கு ஒரு பர்த்டே வருதுல, அடுத்த வாரம் உனக்கு ஒரு வெட்டிங் டே வருதுல, இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் விட்டு போன எல்லா வேலைகளையும் செய்கிற நாள். வரலையே சொல்லுவோமா? இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம். அது எப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு, போயிட்டு வந்துடலாமா, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு அங்க போலாமா, இங்க ஃப்ரீயா இருக்கு இங்க போலாமா. எல்லாத்துடைய பைக் சாவி இனிமேல் சண்டே 7 மணிக்கு என்கிட்ட கொடுத்துடணும். பைக் சாவி, கார் சாவி, பர்ஸ், வேலட் முதற்கொண்டு என்கிட்ட கொடுத்துடணும். பர்ஸையும் கொடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா பர்ஸ் தான் நடந்து கூட ஏறி போயிருவீங்க எங்கேயாவது. அல்லேலூயா. வேதம் தான் சொல்லுகிறது, உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை ஏசப்பாவோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாரு. மன மகிழ்ச்சியின் நாள் என்று. அப்ப என்ன அர்த்தம்? ஓய்வு நாளை ஆண்டவரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்துல என்ஜாய் பண்ணு, ஆண்டவருடைய நாமத்துல என்ஜாய் பண்ணு. மன மகிழ்ச்சியின் நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. See that is a glorified day. இது ஒரு மகிமையின் நாள். இந்த மகிமையின் நாளை, இதோட மகிமைய இழக்க வச்சிடாதீங்க. இது மிக 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 மகிமையான நாள். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? மகிமையான நாள், விலை உயர்ந்த நாள், மனித பிறவிகளுக்கு கிடைக்காத ஒரு மிக பெரிய ஒரு பொக்கிஷத்தின் நாள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை மகிமையுள்ள நாள் என்று எண்ணி, அல்லேலூயா, அப்படி நீ எண்ணி நீ இந்த நாளை நல்ல ஆண்டவருக்கு என்று நீ அனுசரித்தாயானால், அடுத்த வசனம் இதான் வாக்குத்தத்தம். என்னன்னு? அப்பொழுது கர்த்தரில் நீ சந்தோஷமா. அப்பதான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு வரும். ஏன் சந்தோஷம் வர மாட்டேங்குது? ஏசப்பாக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்கலைன்னா வாழ்க்கையில என்ன இருக்காது? என்ன இருக்காது? உண்மையா சொல்லுங்க. என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கிறவங்க, நான் சந்தோஷம், என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கிறேங்க.
உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு வர பிள்ளைகள் பொய் சொல்லாம கை தூக்குங்க. என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் பிள்ளைய குறிச்சு நான் மண்டை உடைச்சுக்கிறது இல்ல, என் கணவனை குறிச்சு நான் மண்டை உடைச்சுக்கிறது இல்ல, என் பிள்ளை என்னுடைய மனைவியை குறிச்சு நான் மண்டை உடைச்சுக்கிறது இல்ல, யாரை குறிச்சு நான் மண்டை உடைச்சுக்கிறது இல்ல. we are all happy. நீங்க கவலைப்படுறது ரெண்டாவது. அதுதான் உண்மையான நாள். அந்த நாளை நீங்க சரியா ஆண்டவர் கணக்கு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏசப்ப என்ன கொடுப்பாரு? ஏன் மகிழ்ச்சியே இல்ல, ஏன் சந்தோஷமே இல்ல, ஏன் நிம்மதியே இல்ல? கிறிஸ்தவன் நல்லதை தேடி போடணும் அவசியம் இல்ல, கிறிஸ்தவங்களை தேடி வரும். என்னது? எனக்கு இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். நாம நல்லதை தேடி போனா நமக்கு நல்லது நடக்குமா, நல்லது நம்மளை தேடி வருமா? ஹலோ ஹலோ, நல்லதை தேடி நாம போனோமா, நம்மளை தேடி நல்லது வருமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? வரலையா சொல்லுங்க. என்னைக்குமே கிறிஸ்தவர்களை பொறுத்தளவுக்கு நல்லதை தேடி போகாதீர்கள், நல்லது உங்களை தேடி வரும். ஏன்னா தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 23, நன்மையும் கிருபையும் என்ன தேடிதான் வரும். வரலையா சொல்லுவோமா? விசுவாசிக்கிறீங்களா? ஏங்க நான் ஆண்டவரை தேடுறேன், அப்ப என்ன தேடி என்ன வரணும்? நான் ஆண்டவரை தேடல, அப்ப நான் அதை தேடி போகணும். நான் ஆண்டவரை தேடினா சொல்லுங்க சொல்லுங்க, அது என்ன தேடி வரும்? கர்த்தரை தேடுங்க, நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வரும். அப்பொழுது கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், சந்தோஷமா இருப்ப. பூமியின் உயர்ந்த இடங்களில் வரலையா சொல்லுவோமா? நீங்க ஆண்டவருக்கு மட்டும் கனத்தை கொடுத்து இந்த நாளை நீங்க பரிசுத்த ஓய்வு நாள மகிமையின் நாள் என்று எண்ணினீங்கன்னா பூமியில உயர்ந்த இடத்துல உன்னை வைப்பேன். அல்லேலூயா. இல்லைன்னா மாடு மாறி சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு வந்தா சமாதானம் இல்லாம பத்தா குறையாதான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கனத்தை கொடுத்தோம்னா உயர்ந்த இடங்கள்ல உங்களை தூக்கி வச்சிருவார். வரலையா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உயர்வை தேட வேண்டாம், automatically God lift you to the place of high. நீங்க உயர்வு தேடுறீங்களா? இங்க நிறைய பேரு உயர்வு தேடி தேடி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்படாதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தோம்னா உயர்வு நம்மளை தேடி வரும். உயர்ந்த இடங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா அவரே தூக்கிட்டு போய் வச்சிருவார். சொல்லுவோமா? டப்பாவெல்லாம் மேல வராது, நீங்க என்ன நினைச்சாலும் மேல வராது. இப்படி யாராவது தூக்கி வச்சாதான் மேல வரும். வரலையே சொல்லுவோமா? அதனால இந்த உலகத்தான் சொல்றது விடாமுயற்சி, வீண் முயற்சி, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தும்பிக்கை, ஆனந்த கை அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்பிராதீங்க, அதெல்லாம் பொய். அதெல்லாம் வெறும் மோட்டிவேஷனுக்கு வேணா நல்லா இருக்கும், ஸ்பிரிச்சுவலுக்கு நல்லா இருக்காது. வரலையே சொல்லுவோமா? அதனால கர்த்தர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, அடுத்தது உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை. யாக்கோப்புடைய சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? இதை நான் ஏற்கனவே சொல்லணும் இருக்கிறேன், சொல்ல முடியாம போய்கிட்டே இருக்கு. சரி, ஒரே ஒரு டைம் சொல்லிட்டு மறுபடியும் வரேன். ஃபர்ஸ்ட் உயர்ந்த இடங்களை குறிச்சு வெள்ளிக்கிழமை பார்த்தோமே, அதை மட்டும் ஒரு டைம் வாசிச்சுட்டு அடுத்தது யாக்கோப்புடைய சுதந்திரத்தை வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். ஏசாயா 33:16 வாசிங்க. அவன் உயர்ந்த, ஏசாயா 33:16, அதாவது உயர்ந்த இடம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, அதனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம், அவன் ஜோர, அவன் தேவைகள் அவனுக்கு தன்னால வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். நீங்க ஏசப்பாவை தரிசிக்க முடியும். தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்க உங்க எதிர்காலத்தை உங்களுக்கு அது காட்டும். போதும். அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் அதுக்கு இல்ல. உயர்ந்த இடத்துலன்னா எப்படி கொண்டு போய் நிறுத்துவாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான சகல விளக்கங்களும் அதுல இருக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனை அவர் தான் உயர்த்தணும். நல்லா மறுபடியும் சொல்றேன், ஓடி ஓடி உழைச்சாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். சரிங்களா? நீங்க என்னதான் ஓடி ஓடி பண்ணினாலும் நிக்கிறது தான் நிக்கும். உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும்.
So whatever that effort that you put in this world, எத்தனை effort இந்த உலகத்துல போட்டாலோ nothing will give you the highest place. எதுவுமே உயர்வை தராது. தேவனுக்காக தேவனுக்கு கொடுக்கிற கணம், தேவனுக்கு கொடுக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ், ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவமும், ஆண்டவருக்கு நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில உயர்வையும் மகிமையும் கணத்தையும் கொண்டு வரும். வரலையோ சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், உலகத்துல எத்தனை ஓட்ட ஓடுனாலும் நின்ன இடத்துல ஓடுன இடத்துக்கு ஏதாவது திரும்பி வந்து நிப்பீங்க. ஆனா ஆண்டவருக்காக நீங்க ஓடுகிற ஓட்டங்கள், ஆண்டவருக்காக ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கணங்களும் தான் உங்களை என்ன பண்ணும்? மேலும் மேலும் உயர்வுக்கு கொண்டு வரும். திரும்பி ஆரம்பிச்ச இடத்துக்கு நீங்க வரமாட்டீங்க. ஆனா உலகம் உங்களை எங்க கொண்டு வந்துடும்? உலகம் எங்க கொண்டு வரும்? ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி கொண்டு வந்து நிறுத்திடும். எந்த இடத்துல ஆரம்பிச்சு ஓடுனீங்களோ ஒரே அடி அடிச்சு மொத்தத்தையும் கொண்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே கொண்டு வந்து நிறுத்திடும். வரலையோ சொல்லுவோமா? ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஒரு தடவை உங்களை உயர்த்த ஆரம்பிச்சுட்டாருன்னா திரும்பி அந்த இடத்த நீங்க திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உயர்வுகளை கொண்டு போய் வச்சிருவார். வரலையோ சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? மறுபடியும் சொல்றேன், உலகம் இப்பொழுது ஏவாளுக்கு பழம் காட்சியளித்தது போல பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு ஏற்றதுமா தான் தெரியும். முழங்கினதுக்கு அப்புறம் தான் ஜீவனையே எடுத்துரும். வரலையோ சொல்லுவோமா? ஆனா ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கணம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சர்ச்சுக்கு வருது, ஆண்டவர் ஆராதிக்கிறது, ஆண்டவருக்காக வாழ்றது, ஆண்டவருக்காக நிக்கிறது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், செய்யறதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா முடிவு மேன்மையான உயரம். வரலையோ சொல்லுவோமா? யாக்கோபுடைய சுதந்திரத்தை பார்ப்போம். உபாகமம் 32:9-14 வாசிங்க. உபாகமம் 32. கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம்னு சொல்லிட்டு இப்ப யாக்கோபுடைய சுதந்திரம் சொல்றாரு. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவனே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். யஸ்ரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து துளித்து நினந்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். சொல்லுவோமா? சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதாவது யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே எல்லாத்துலயும் பெஸ்ட கொடுக்கறதா யாக்கோபுடைய சுதந்திரம். அதான் இங்க போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. உயர்ந்த ஸ்தானங்கள் ஏறிட பண்ணி அவனை ஏறி பண்ணி விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேன் பெஸ்ட், உலகத்திலேயே பெஸ்ட் குவாலிட்டி ஹனி எங்க கிடைக்கும்? கண்மலையில மட்டும்தான் கிடைக்கும். The mountains of mountains. கண்மலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை. அந்த மலையில யாரும் ஏற முடியாது. The best honey அங்கதான் கிடைக்கும். கண்மலை தேன் அங்கதான் கிடைக்கும். சரிங்களா? அவனுக்கு கொடுத்த கண்மலையின் தேனையும் அடுத்து கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும். கற்பாறையிலிருந்து வடிகிற எண்ணெய் எங்கேயுமே கிடைக்காது, இஸ்ரவேல்ல மட்டும்தான் கிடைக்கும், அரபி தேசங்கள்ல கிடைக்கும். சரிங்களா? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அந்த சுதந்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிடுற எண்ணெய் எல்லாம் ஒன்னுக்கும் ஆகாத எண்ணெய். கற்பாறையிலிருந்து எண்ணெய் அப்படியே வடிஞ்சு வரும். தட் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயில். எதையும் கடைய வேண்டாம், எந்த விதையும் போட்டு எடுத்துட்டு வர வேண்டாம். இப்ப ஆலிவ் ஆயிலா இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஒலிவ கொட்டைகளையும் இலைகளையும் போட்டுதான் எடுப்பீங்க. இந்த கற்பாறையிலிருந்து வடிகிற எண்ணெய் டைரக்ட் சோர்ஸ் ஃப்ரம் த நேச்சர். இதுல எந்த இன்டர்மீடியட் சோர்ஸும் கிடையாது, டைரக்ட் சோர்ஸ். அவ்வளவு பெஸ்ட் குவாலிட்டி எண்ணெய் யாரு கொடுத்தாரு? யாக்கோப்புக்கு கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். அவனுக்கு சாப்பிட கொடுத்தார். பசுவின் வெண்ணெய்,
பெஸ்ட் குவாலிட்டி பட்டர் எங்க கிடைக்கும்? கீ பட்டர் எல்லாம் டைரக்ட் ஃப்ரம் த பசுல இருந்தா கிடைக்கும். சரிங்களா? ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டியின் குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவர்களுடைய கொழுப்பு. பாசான் உலகத்திலேயே பெஸ்ட் குவாலிட்டி ஆட்டுக்கறி எங்க கிடைக்கும்னா பாசான்ல தான் கிடைக்கும். எத்தனை பேருக்கு மட்டன் பிடிக்கும்? பார்த்து பார்த்து எடுப்பீங்களா? அதுலயும் கொஞ்சம் கஞ்சத்தனம், எங்க ரேட் கம்மியா இருக்குன்னு. ஏன்னா ரேட் ஜாஸ்தியா இருந்தா இலசா போடுவான், கம்மியா இருந்தா கொஞ்சம் பெருசா போட்டு தள்ளிடுவான். அதனால கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும். பாசான் ஆடுகள் தான் உலகத்திலேயே பெஸ்ட் குவாலிட்டி கோட்ஸ். நீங்க நெட்ல அடிச்சாலும் உங்களுக்கு வரும். பாசான் அந்த தேசம், இப்ப அது பாசான் கிடையாது, அப்ப அது பாசான். சரிங்களா? பாசான் தேசத்து அப்படின்னு உங்களுக்கு வசனத்துல வரும் தெரியுமா? ராஜாவை அழித்தவர். அந்த பாசான் தேசத்து ஆடுகள் தான் அதனுடைய கொழுப்பு மனுஷனுடைய மொத்த சரீரத்திற்கும் பலனை கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல கொழுப்பு தேவையோ உடல்ல, அந்த ஆட்டினுடைய கொழுப்பு எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்படியே போய் ஸ்டாக்னன்ட் ஆயிரும். உடல் சரி வலிமையாயிடும், சரி புஷ்டியா இருக்கும். அதனுடைய முடிவு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட கொடுத்தார். இப்ப எஸ்ரன் எப்படி ஆயிட்டான்? எஸ்ரன் கொழுத்து போய் உதைத்தான். வரலையா சொல்லுவோமா? இப்ப எஸ்ரன் எப்படி ஆயிட்டான்? பெஸ்ட் குவாலிட்டியை கொடுத்து கொடுத்து கொழுத்து போய், சொல்லுங்க, கொழுத்து போய், சத்தமா சொல், யாருமே சொல்ல மாட்டீங்க. கொழுத்து போனா என்ன ஆயிருவீங்க? நீங்க கொழுத்தா என்ன ஆயிருவீங்க? ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஏன் சரியா ஆராதனை அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் என்னைக்காவது வரீங்க? ஏன் கடைசி நேரத்துல வரீங்க? ஏன் வந்தாலும் சர்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல? எஸ்ரன் கொழுத்து போய், சொல்லுங்க, எஸ்ரன் என்ன ஆயிட்டான்? கொழுத்துட்டான். ஒருத்தங்க சர்ச்சுக்கு வரலைனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? வசதி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சிம்பிளா தான். ஏதோ வருமானத்தை பார்க்க ஆரம்பிச்சு கொழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்ரனுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து 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 இப்ப என்ன ஆயிட்டான்? கொழுத்து போய் உதைத்தான். அன்னை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்தூலித்து நினைந்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். தேவனை என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய ஆராதனைகள் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் என்ன பண்ணிட்டான்? Why? Because of fat. Because of fat. இப்ப எல்லா கொழுப்பும் போய் என்ன ஆயிட்டான்? யாக்கோப்பு எலும்புந்தோலும் ஆயிட்டான். நம்மள குண்டா இருந்தா தான் நம்மள பரவாயில்ல அப்படிம்பாங்க. இழைச்சிட்டா என்ன வியாதின்னு கேட்பாங்க. அப்படிதானே? இன்னைக்கு கஷ்டப்பட்டு இழைக்கிறாங்க, சுகர் இழைக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் இழைச்சா அது வியாதி, இன்னைக்கெல்லாம் இழைச்சா அது ஃபிட்னஸ். அன்னைக்கு இழைச்சா அதுக்கு பேர் என்னது? வியாதி. இன்னைக்கு இழைச்சா ஃபிட்னஸ் அப்படிங்கிற பேச்சுக்கு மேல் பூச்சி பூசி ஓத்திட்டு போய் அது கர்த்தர் அடிச்சிட்டாரு. அல்லேலூயா. எஸ்ரன் கொழுத்து போய் உதைத்தான், தன்னை படைத்த தேவனை மறந்தான், எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சான். கர்த்தரை அசட்டை பண்ணினா, ஆராதனை அசட்டை பண்ணினா கை வச்சிட்டார். சொல்லுவோமா? ஏன்னா தம்முடைய பிள்ளை. என் புள்ள சரியில்லை, நான் கை வைக்கலாமா வைக்க கூடாதா? என் புள்ள தப்பா போச்சுன்னா அடிக்கலாமா அடிக்க கூடாதா? நான் அடிக்காம வேற யாருங்க அடிக்கிறது? என்னைத்தான் நீங்க கேள்வி கேட்பீங்க. ஏன்பா தம்பி, ஏப்பா லிவிங்ஸ்டன், ஏப்பா பாஸ்டர், பிள்ளைய கொஞ்சம் அடிச்சு வளர்த்த மாட்டியாப்பா? இனி பாத்துக்கிறேங்க. எப்படி? இனி பாத்துக்கிறேங்க. ஒரு கம்ப்ளைண்ட் இனி பாத்துக்கிறேங்க. அதனால மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அவன் கர்த்தரை அசட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டான். கர்த்தருக்கு அது அவமானம் போச்சு, அடி பின்னி எடுத்துட்டார். வரலையே சொல்லுவோமா? அதுதான் யாக்கோப்புடைய சுதந்திரம். கொழு கொழுன்னு கொழுத்து போக வச்சிருவாரு. அதுதான் உன் தகப்பனாக யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை எல்லாம் கொழுப்பு கொழுப்பா கொடுத்து, அதுவும் விலை உயர்ந்த ஃபேட், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபேட் கொடுத்து கொடுத்து நல்ல கொழுக்க வச்சுட்டார். யாக்கோப்புடைய சுதந்திரம். வரலையே சொல்லுவோமா? உண்மையா நீங்க கர்த்தரை கனம் பண்ணீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் வரும். என்னைக்கு யாக்கோப்பு கர்த்தரை கனவீனம் படுத்தினானோ, எஸ்ரன் கொழுத்து போய் உதைத்தானோ, கர்த்தர் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சுட்டார். வரலையே சொல்லுவோமா? தயவு செய்து சொல்றேன், கொழுத்து போயிடாதீங்க. கனத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. கனவீனப்படுத்தி கொழுத்துட்டான் உதைக்கிறான்னு கர்த்தரையே பேச வச்சிடாதீங்க. வரலையே சொல்லுவோமா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்க என்னைக்கு உங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். சரியா? ஏன்னா எப்போ என்ன நடக்கும் நமக்கு தெரியும். எக்காலத்துல அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னிட்டு விலகாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. சின்ன சின்ன கஷ்டத்தை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. அதெல்லாம் முடிவில்லை.
கர்த்தருடைய கிருபை தான் உண்மையான முடிவு. குரல்லையே சொல்லுவோமா? அதனால இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு கர்த்தருடைய கனத்தை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. யாக்கோப்புடைய சகல விதமான ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்பார். பெரிய சப்ஜெக்ட் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் ஒரு பேஜுக்கு இருக்குது. அடுத்த வேலை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குரல்லையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அதனால யாக்கோப்புடைய சுதந்திரம் என்னன்னா, கொழுமையானவைகள் தான் யாக்கோப்புடைய சுதந்திரத்தாள். இங்க என்ன சொன்னார் ஆண்டவர்? போஷிப்பேன்னாரா கொடுப்பேன்கிறாரா? போஷிப்பேங்கிறாரா கொடுப்பேங்கிறாரா? ஆமா, கொடுப்பேங்கிறது வேற, போஷிப்பேங்கிறது வேற. ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. போஷிப்பேன்னா சாப்பிட கொடுப்பேன், சாப்பிட்டு நல்லா ஆண்டவர் புஷ்டியும் பசுமையுமா வச்சிருப்பாரு. எங்கேயாவது வேதத்துல கர்த்தரை வந்து எலும்பும் தோலுமாய் வைத்திருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? நம்முடைய பிள்ளைகளை சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளை எப்படி வச்சிருப்பாராமா? சொல்லுங்க. புஷ்டியும், ஆமா, பசுமையும் விட்டுருங்க, புஷ்டி எடுத்துக்கங்க. எப்படி வைப்பாரு? ஆமா, இப்படி இருந்தாலே நல்ல ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குகிறது. அல்லேலூயா. உடனே என்னடா இப்படியும் பேசுறான் அப்படியும் பேசுறாங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். சரிங்களா? ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் கர்த்தருடைய வார்த்தை கொழுப்புகளை கொடுத்து உங்களை பயங்கரமா வச்சிருக்கோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோப்புடைய உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை சாப்பிட கொடுத்து உன்னை நல்லா போஷிப்பேன், கவலையே படாத, உனக்கு எந்த குறையும் இருக்காது. நீ கஷ்டப்பட்டுதான் சாப்பிடணும்னு நினைக்கிறது தவறான கான்செப்ட். என்ன விசுவாசினா நீ சாப்பிடுவேங்கிறது தான் சரியான கான்செப்ட். ரல்லையே சொல்லுவோமா? அதனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சரியா கொடுங்க. உங்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களை போஷித்து உயர்த்தி வழி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நம்முடைய எழுப்பி நிற்போம்.